பாவ அறிக்கை. இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பாவங்களையும் தங்கள் முன்னோர்களுடைய பாவங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய முற்பிதாக்களின் பாவங்களை பற்றி அறிக்கை செய்தபோது, எங்கள் பிதாக்களாகி அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாதே போனார்கள் என்று சொன்னார்கள். மனுஷருடைய அகந்தையும் அகங்காரமும் அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்கும் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போவதற்கும் அடிப்படை காரணமாய் இருக்கிறது. மனுஷர் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய தெய்வீக பராமரிப்புகளை பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க மனதில்லாதிருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். ஆனால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் புத்திரரோ மறுபடியும் எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கர்த்தர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரருடைய வாய்க்கு தம்முடைய மன்னாவை அருளினார். அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய மன்னாவில் திருப்தி அடையாமல் எகிப்து தேசத்தின் வெங்காயங்கள் மீதும் வெள்ளை பூண்டுகள் மீதும் கொம்மட்டி காய்கள் மீதும் ஆசைப்பட்டார்கள். அவர்கள் மறுபடியும் எகிப்தியரின் அடிமை நுகத்துக்கு தங்களை உட்படுத்த ஆயத்தமாயிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு மகிமையான விடுதலையை கொடுத்தார். அவர்கள் விடுதலை பெற்றாலும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய பிரியமில்லாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கினார்கள். அந்த கன்றுக்குட்டி தங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தங்கள் தெய்வம் என்று சொல்லி கோபம் மூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய மன உருக்கத்தினாலும் அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். அவர்களும் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் கானான் தேசத்திலே கர்த்தருடைய பெரிய தயையினால் செல்வமாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய சத்துருக்கள் கையிலே ஒப்புவித்தார். அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது கர்த்தர் பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்களை தம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கிவிட்டார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய பாவங்களையும் தங்கள் முன்னோர்களின் பாவங்களையும் அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை பற்றி சொல்லும்போது உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே என்று சொல்லுகிறார்கள். அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் தங்களுக்கும் தங்கள் ராஜாக்களுக்கும் தங்கள் பிரபுக்களுக்கும் தங்கள் ஆசாரியர்களுக்கும் தங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தங்கள் பிதாக்களுக்கும் தங்கள் ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் கர்த்தருக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக என்று இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சமூகத்திலே பணிவோடு சொல்லுகிறார்கள். தங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் கர்த்தர் நீதியுள்ளவர் என்றும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் உண்மையாய் நடப்பித்தார் என்றும் தாங்களோ ஆகாமியம் பண்ணினதாகவும் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள்.
இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் தங்களுடைய பாவங்களையும் தங்கள் முன்னோர்களின் பாவங்களையும் தாங்கள் அனுபவிக்கிற பாடுகளையும் அதற்கான காரணங்களையும் பற்றி சொல்லும்போது அவர்கள் 2 காரியங்களை அறிக்கை செய்கிறார்கள். அவையாவன, அவர்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அசட்டை செய்தார்கள், அவர்கள் கர்த்தர் கொடுத்த கானான் தேசத்தை அசட்டை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சமூகத்திலே தங்கள் முற்பிதாக்களின் பாவங்களை அறிக்கை பண்ணும்போது, எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய முற்பிதாக்களின் பாவங்களை பற்றி கர்த்தரிடத்தில் மேலும் சொல்லும்போது, அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள் என்று சொல்லுகிறார்கள்.